ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான். தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான். கர்ப்பத்தில் இருந்தவன் நல்லா இந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும், போராடணும். தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம். அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது. அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறது தாய் போராடணும் இல்லையா? அப்போ ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால் அந்த குழந்தை பெற்றவளுக்கு தாயின்ற மரியாதை கிடைச்சது. அந்த குழந்தை பிறகுலாம் தாயின் மரியாதை கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அது எத்தனை வயசானாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய். அப்போ தாயின்ற பேருக்காக அந்த பொம்பளை போராடணும். நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்தில் இல்லையா? ரெண்டு பேருனுடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது. அந்த பிறக்கும் போதே இருந்த போராட்டம் நீ போகிற வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டம் தான். நோயா பட்டு நிந்தினாடோ பொட்டுன்னு செத்து போட்டீங்கன்னா போராட்டம் இல்லாமல் போவோம் இல்லையா? ஆனால் போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது. இந்த உயிர் ஆட்டி பட்சிட்டம் போராடி தான் அது வெளியே போகும். அப்போது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்துட்டான்னா மகான். சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால். போராட்டத்தில் தான் வாழ்க்கை பயணமே தொடங்கும். அப்படி போராடாத வாழறானா அவன் இந்த உலகத்துக்கு உபயோகமற்றவன் அர்த்தம். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், உழைக்காமல் கஷ்டப்படாமல் வாழணுன்னா எப்படின்னா செத்து போடணுன்னு இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்? நான் உழைச்சி 4 பேருக்கு போட முடியும், என்னால் போடுவேன் அப்படின்னு வாழணும். 4 பேருக்கிட்ட இருக்கிறத பிடுங்கி நான் சாப்பிடுவேன்ற மனுஷன் கிடையாது, அதுவும் இருக்கும். அப்படி வாழும்போது போராட்டங்களை அவன் சந்தித்து தான் ஆகணும். அது ஒரு துறையில் இல்லை, எல்லா துறையிலையும். ஒரு பொம்பளை அடுப்பில் சோறாக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். கடைக்கு போகணும், கடைக்கு போகிறதுக்கு காசு போகணும், அரிசி வாங்கணும், அதை எடுத்துன்னு கழுவி ஒலை போட்டு சோறாக்கணும். எவ்வளோ சார் போராட்டங்கிறது அதில். அந்த 10 ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும்? போராடாமல் வாழ்க்கையே கிடையாதுப்பா. ஞானத்தில் போனோன்னா உலகத்தில் எல்லாத்த விட போராட்டம் இதில் தான். அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது, இதில் மட்டும் எல்லாராலையும் வாழ முடியல. ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை, பெரும் போராட்டம். உன்னுடைய ஆன்மாவையே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும். இழக்க தயாராக இருந்தால்தான் ஆன்மீகவாதி, இல்லைன்னா அஞ்ஞானி. இப்போ நம்ம கூட இருக்காங்க, கெட்டவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, அதாவது நமக்கு தெரியாது. இந்த வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அதை எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? நீ முதல்ல வழியாகிறையா பாரு. ஏன்னா நம்ம பழக்கம் எப்படின்னா, நான் என்னமோ உத்தம மாதிரியும் மற்றவங்களாம் கெட்டவ மாதிரியும், நான் நல்லவங்க கூட சேருங்க, என் கூட நல்லவன் தான் சேரணும் அப்படின்னு. அவனை கேட்டால் ஐயோ தனப்பாலை விட அயோக்கியம் யாருமே கிடையாதுங்கன்னு இல்லையா? இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்குது. நான் தான் உத்தம உலகத்தில், மற்றவங்களாம் கெட்டவன்னு தான் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்குது இல்லையா? உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் தன்னை மிகைப்படுத்த மாட்டான். லண்டன்லேருந்து வதனி ஃபோன் பண்ணுது எனக்கு, சாமி இத்தனை கோடி மக்கள் உங்களை கும்பிடுவது, இவ்வளோ வாழ்த்துது, இவ்வளோ புகழ் இருக்குது, உங்கள் மனசு எதுவும் மாறலையான்னு. ஏமா மாறணும்னு? அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி யோசித்தா தானே என் மனம் மாறுறதுக்கு. நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன், தேடனே இந்த கடவுளை பற்றி சொல்லிக்கின்னுக்கிறேன். இதுதான் எனக்கு தெரியும். எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது. இப்போ கூட வண்டியில் வர முடியுதா பார்த்தியா? வழியெல்லாம் மடக்கிறான், காலில் கதவு அவனே திறந்துட்டு காலில் வந்துக்க மாட்டான். ஆனால் இது அவனுடைய பழக்கம்.
நான் இங்கேயே என்ன சொல்கிறேன், உபதேசம் வாங்க சீடர் தவிர என் காலில் மற்றவங்க விழக்கூடாதுன்றேன். ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க, போய் குருக்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம். நான் தடுக்க முடியல. ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான். ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா, அஞ்ஞானி வேஷம் கட்டின்னு மாட்டான், ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் கட்டின்னுப்பான். ஆன்மீகத்தை அறிஞ்சி கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாது அவனால். அவன் மனம் ஏற்றுக்காது. அதனால் இதெல்லாம் இந்த உலக விஷயத்தில் என்ன தான் உத்தமன்னு நான் நினச்சிக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா புகழனுடைய போதை ஏறி போச்சுன்னு அர்த்தம். பைபிளில் இருக்குங்கிறதுக்காக சொல்லலை. பெரும்பாலும் வேதங்கள்லேயும் வந்து இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சான். இந்த தாவர ஜந்துக்கள் எல்லாம் இதில் சிவபுராணத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களே. எல்லாத்துலேயுமே எல்லா வேத நூல்லையும். ஆமாம் இருக்குது. ஒரு வேத நூல் இல்லை, எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் இருக்கு. எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான். சரி சரி. அப்போ ஆன்மாங்கும்போது நம்ம பேரான்மான்னு ஒன்று சொல்கிறோம். அது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து உதயமாச்சு, இல்லட்டா அவர் படைச்சவர் எங்கே இருந்தார், எங்கே இருந்து படைச்சாரு தெரில. அப்புறம் இன்னொன்று அவருடைய இது எங்கே இருக்குது, ஸ்தாபிதம் எங்கே, போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யார்? போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன். என்ன சார் கேள்வி கேட்டேன், என்ன பதில் வரல எனக்கு. கேட்டிங்களா சாமி? ஆமாம், போன வீடியோவில் கேட்டேன்னே. அப்படியா? கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஆமாம். அவன் சொல்கிறான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். ஆமாம். இவன் சொல்கிறான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணன்றான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போது இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமாக இல்லை. அதாவது இப்போ என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாக இருந்தால் உன்னை பற்றி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன். ஊர் பட்ட புழு எழுதிடுவேன். இவர் அப்படி, அவர் அப்படி பலசாலி, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ண யார் பார்க்க போகிறான்? ஒரு 100 வருஷம் பற்றி யாருன்னு பார்க்கலாம்? அது இல்லை, பார்க்க போகிறதில்ல. ஏதுந்த படிச்சுட்டு ஆஹா இவர் பெரிய ஆள் போடுவது அப்படிதான். அந்த மாதிரி ஏதுன சரித்திரங்கள் இதெல்லாம். ஆனால் பாதி நிஜம், பாதி பொய். அது இருந்துட்டு போட்டோம். எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்கிறான். இந்த கடவுளை உருவாக்குறது யார்? கடவுளை உருவாக்கின பொருள் எது? அதுதான் சாமி. அப்படின்னு தானே போன வீடியோவில் கேட்டேன். அது நான் பார்க்க இன்னும் பார்க்கல. எங்கே வீடியோ பார்த்தா தானே தெரியும். சரி சரி. அப்போது கடவுளை உருவாக்குறது ஒரு மூலப்பொருள் இருக்கணும். ஆமாம், அதான். அது எந்த பொருள்? அப்போ நீ கண்டது கடவுள்ன்ற, நான் கண்டதை கடவுள்ன்றேன், அவன் கண்டதை கடவுள்ன்றான். அப்போ கடவுள்ன்றது எது? அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது? இப்போ நான் உருவானா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நான் உருவாக முடியாது இல்லையா? அப்போ கடவுளை உருவாக்கினா ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எது? அந்த கேள்வியை நான் போன வீடியோவிலே கேட்டிருந்தேன். அதான் தானாக தோன்றியது, தான் தோன்றித்தனமாக வந்திருந்தா கூட அப்போ அவர் நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் தான் தோன்றித்தனமாக வந்திருக்கலாமே. எல்லாம் உலகத்தில் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது. நான் வண்டியில் கடவுளே நான் வரேன் கம்மனு சும்மா இருப்பேன்னா, சாமி இது தான் தோன்றி மலைன்னா ஏன்டா மீதில் நீங்களே அதை பண்ணீங்க. அதான் எல்லாமே தானே உருவானது தானே. எவனும் தான் செய்து வைக்க முடியாது, அது செய்து வைக்க முடியாத பொருள் அது. அப்போது நீ நானுமே தான் தோன்றி தான் வரும். தாயும் தகப்பனும் அங்கே ஆசைப்பட்டான், நடுவில் நான் போய் விழுந்தேன். சரி. அப்போது நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்கள் அப்பா அம்மா விரும்பி நான் வரல. அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா? ஒரு மரம் அது முளைச்சி வருது தரையில், தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லேயும் அரச மரம் இருக்கும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது யார் போய் நட்டாங்க? தான் தோன்றி தான் வந்தது. உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும், அதான் கடவுள் இல்லையா? அதான் கேட்குறது. அதுதானே எதுன்னு நான் கேட்டேன், இன்னும் பதில் வரலையே எனக்கு. சரி சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நான் கேட்டு பார்த்துட்டு நான் லூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு சாமி. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசக்கி பார்க்குறோம். எப்படியோ ஒரு நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ பார்க்குறோம். பார்க்கும்போது முடிவு இந்த உலகத்தை முடிவே கிடைக்காது. எங்கேயாவது இருந்து படைச்சாரு. இந்த ஆகாயம்னா என்ன,
இதுலயே எத்தனையோ கிரகங்களை பத்தி சொல்றாங்க. ஆகாயம்ன்றதே ஒண்ணு இல்ல சாமி. அப்ப வானம் வானம் சொல்றாங்க. அப்ப எல்லாம் மாயையா? பைபிள்ல சொல்றான் வானத்தையும் பூமியும். வானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அப்ப மாயை தானே எல்லாமே. பொய். அப்ப நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மாயையா? மாயை. உடல் பேசுது மாயை. அதான் கேக்குறேன். இப்ப நீ படுத்துட்டா பேச போகுது, நான் படுத்துட்டா பேச போகுது. அப்போ மாயையிலேருந்து நான் விடுபட்டுட்டேன். பேச்சு இல்லை. மாயை இருக்கிற வரைக்கும் தான் தோற்றம், மாயை இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு, மாயை இருக்கிற வரைக்கும் தான் செயல். அப்போ இது மொத்தமும் மாயா பஜார் தான். மாயை, உலகமே ஒரு மாயை. அவ்வளோதான். அந்த மாயைக்குள்ள நம்ம நாடகம் நடத்தின்னு அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் சினிமா நடிகர் வந்து நாடகம் நடிச்சுட்டு போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்ம நடிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் போகணும். இப்போ வரவும் செலவுமாகுது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே முடிய போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 2500 வருஷம் இருக்குது. அப்போது பிரபஞ்சமே அழியும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொன்னேன், இந்த உலகம் எதால் அழியும்னா நீரால் மட்டும்தான் அழியும். ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடல் அப்படி பிரிஞ்சுதுன்னா ஒன்றும் இருக்கா, சூன்யமாயிடும். பில்டிங் எதுவும் நிற்காது, எல்லாம் ஆகி தண்ணி நின்றுடும். திருப்பி தண்ணி வத்திடும். அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உயிராக திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் காலகாலமாக எண்ண முடியாத கோடி காலத்துலேருந்து உருவாகினுக்குது. இதுதான் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிங்க பண்ணும்போது பூமிக்குள்ளே பின்னாடி போதெல்லாம் அப்படி வர்றது. அப்போவே டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்றாங்க சாமி. அமெரிக்காக்காரன் ஒரு உருவத்தை பிடிச்சிருக்கிறான். அதை எப்படியாவது அவன் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறான் சேட்டலைட். அது வந்ததுன்னா இந்த பறக்கும் தட்டு. ஆமாம். இப்போ ராவணங்காலத்தில் பறக்கும் புஷ்ப விமானம், அந்த விமானம்லாம் வச்சிருந்தால அவன் பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கிறான். அதில் வரான். அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல, அவன் என்ன பண்ணணும்னு சொன்னால் வரனா பார்த்தா எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி 3 பேர் வந்துக்கிறானுங்க. அதில் ஒருத்தனை சுட்டுட்டானுங்க, புஷ்டானுங்க ஒன்று வச்சுக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் சேட்டலைட் வச்சுக்கிறான். அவர் நம்மள மனுஷன் மாதிரி. ஆனால் விரலெல்லாம் நீட்டாகுது, நல்ல சகப்பு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இது எங்கேயோ வேற்று கிரகத்திலேருந்து வந்தான். அப்போ வேற கிரகத்தில் மனுஷன் விஞ்ஞானம் இதை விட வளர்ந்துருக்குறான்றாங்க. சரி சரி. ஆனால் இந்த உலகம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கல யாரும். கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்கிற காலத்தில் உலகம் இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் வாழ்க்கை, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. இதுதான் சாமி. இந்த 3ஆம் கண் பார்வை அப்படின்னு ஒன்று ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இதை இப்போது பயிற்சி முறையில் 3ஆம் கண் மூலமாக இந்த பார்வையெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தெரியுதா? ஆமாம். ஏமாத்திரான்னு சொல்லு. இல்லை சாமி, இந்த பயிற்சியின் மூலமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, என்னுடைய பேத்தியே கண்ணை கட்டிட்டு சொன்னா, அதனால சயின்ஸ் சாமி. அதுக்கும் இந்த இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டு சாமி. இப்போ அகக்கண் புறக்கண் 3 கண் ஒரு மனிதன். இப்ப சிவபெருமான பாத்தீங்கன்னா 3 கண்ணு போட்டு, ஒரு கண்ணு நீட்டா இருக்கும், 2 கண்ணு குறுக்குல இருக்கும் இல்லையா? இது சிவபெருமானுக்கு இந்த 3 கண்களை போட்டு வச்சிருக்குது. இது சிவபெருமானுக்கு 3 கண்ணா என்ன? 3 கண்ணு அந்த ஆளுக்கு என்னத்துக்கு? உலகமே அந்த ஆள் கண்ணில் தான் இருக்குது. அப்புறம் 3 கண்ணு என்னத்துக்கு? இந்த 3 கண்ணுடைய தத்துவமே மனிதன்கிட்ட தான் சாமி. மனிதனுக்கு தான் 3 கண்ணு, 2 புறக்கண்ணு, 1 அகக்கண்ணு. இந்த அகக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யாது, புறக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யும். புறக்கண்ணுடைய சக்தி என்னன்னா ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கும். அளவு கடந்த வெப்பம் வந்தா புறக்கண்ணு அழிஞ்சிடும். ஆனா அகக்கண்ணு எவ்வளவு வெப்பம் வந்தாலும் தாங்கும். ஆனா அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. மகான்கள் அந்த இயக்கத்துக்கு போய் புறக்கண்ணுடைய செயலை இழந்து அகக்கண்ணுடைய செயலுக்கு போயிடுவான். அவன் பார்ப்பான், ஊறுபட்ட ஆசையை மனசுல வச்சுக்கின்னு உலகத்துல நான் புறக்கண்ணில் பாக்குறேங்கன்னு எங்க பாக்குறது சாமி? ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சாமி. அந்த வேலை நமக்கு எதுக்கு சாமி சொல்லு? இல்லை சாமி, இன்னைக்கு அது சம்பந்தமாக நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. எல்லாத்துக்கும் வகுப்புகள் நடக்குது சாமி. ஆனா வகுப்புகள் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வகுப்புகள்ல உண்மை இருக்குதான்னு பார்க்கணும். உண்மை இருக்குதான்னு பார்க்கணும். அதனால என்ன நன்மைன்னு பார்க்கணும். என்ன பயன், ஏதாவது பலன் இருக்கா? அதனால இப்போ நீ படிக்கிற, எதுக்கு படிக்கிற? ஒரு தொழிலுக்கு வேணும். தொழில் கிடைக்கணும்னா உனக்கு படிப்பு வேணும். இந்த படிப்பால தொழில் கிடைச்சது, தொழிலால பணம் கிடைச்சது, பணத்தால உன் குடும்பம் வாழுது. இதால என்ன நன்மை சொல்லு? ஒண்ணுமே இல்லையே. அதனால இதெல்லாம் ஒரு பண்டா பண்ணிக்கின்னு போற விஷயம்.
அதை நம்ம பேசவே கூடாது, எவனா எப்படின்னா பண்ணிட்டு போட்டோமே. டாக்டரு எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறான், ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஆனால் ஒருத்தர் காட்டுறாரு டிவியில், அப்படி தொட்ட உடனே கையெல்லாம் நல்லா போகுது, காலெல்லாம் நீட்டிக்கிறான். இது மாதிரிலாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடாது. அவர் என்னை பார்க்கணுன்னாரு, நான் தயவுசெய்து பார்க்க வரவானான்ட்டேன். ஏன்னு சொன்னால் கடவுள் வழி வைத்தியம் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டரும் கடவுளும் சமமானவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவனால தான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடியுது. அந்த கொடுக்க முடிஞ்ச உயிர் பாழாகாமல் காப்பாற்றக்கூடியது டாக்டர். அவ்வளோ பெரிய புனிதமான தொழில் டாக்டர் தொழில். அதையே இன்னைக்கு பொழப்பாக்கிக்கிறாங்க. காசு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குதே தவிர வைத்தியம் குறிக்கோளாக இல்லை. அதுவே அப்படி போகும்போது மற்ற விஷயம்லாம் எந்த மொழிக்கு? அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வைத்தியம்ன்றதே ஒரு தர்ம காரியம் மாதிரி. நீ பணம் வாங்காத அப்பாற்படுத்துற ஒருத்தனுடைய உயிரை காப்பாத்துற, அது வெறும் புண்ணியம் உனக்கு. என்ன சொல்றான் வெளியிருந்து வந்தோடனே, கடவுள் மாதிரி அந்த டாக்டர் உன்னை கடவுளாவே ஆக்குறான். ஆனா அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்கோனவா. அதை விட்டுட்டு நீ நடுவில் போட்டு வச்சுட்டு பணம் தான் முக்கியம்னு போனீங்கன்னா அதை தொழிலுக்கே இழுக்குதான். அது ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க, தொழில் தான் தெய்வம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பணம் தான் தெய்வம்னு இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, நல்ல குடும்பத்தை காப்பாற்று, உண்மையா உன்னை உணரு. உன்னை உணர்ந்தீன்னா கடவுளை உணரலாம். உன்னை உணராத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை உணர முடியாது. முதல்ல நீ யாரு, நீ என்ன, எப்படி வந்த, கண்ணு நீயா, காது நீயா, மூக்கு நீயா, வாய் நீயா, நான் 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 சொல்றிய, எது அந்த நான் அப்படின்றது ஆராயணும். அதை ஆராய்ஞ்சி நான்ன்றது என்னான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் என்றது என்னான்னு தெரிஞ்சிடும். நான்ன்றது உனக்கு தெரியாத வரைக்கும் கடவுள் என்றது உனக்கு தெரியாதே போயிடும். சும்மா கோயிலுக்கு போகலாம், பக்தி பண்ணலாம், அவர் சாமியாரை பார்த்தா கும்பிட்டா, சாமியாரை பார்த்தா கும்பிட்டா நாளியா கொடுப்பாரு உனக்கு. அறியாமை. நானே இங்கே நிறைய பேருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து என் காலில் விழாதுங்க. அப்போ கூட கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் காலில் விழுந்து விரும்புவாங்க, நான் காலில் விழுந்து வெறுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது. என் காலில் ஏன் விழணும்? ஆசீர்வாதமா சீடர்கள் மட்டும்தான் காலில் விழணும், மற்றவங்க யாரும் விழக்கூடாது. ஏன் சீடர்களுக்கு மட்டும் காலில் விழணும்னா, சீடர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதனால அவன் காலில் விழணும். ஆனா எல்லாரும் காலில் வந்து ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. என்ன பண்றது? நம்ம வைத்தியர்கிட்ட போனேன், இவர் விழா நடக்குது, பிறந்த நாள் விழா, எல்லா சாமியாரும் வந்துக்கிறாங்க அன்னைக்கு. அவரே கிச்சனி அதை இதை ஜெய் ஜூயின்றாரு. சரி ஏதோ அவர் பண்ணி போட்டு அவர் தொழில் பண்றாரு. அவரே இங்க காலில் ஊந்தாரு. ஊந்த உடனே அங்க வந்து இந்த சாமியார் மொத்த பேரும் காலில் ஊந்தான். இது ஒரு அருவருப்பாகுது எனக்கு, சந்தோஷம் கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, எனக்கு யாரும் காலில் விடுறத நான் ஏத்துக்கிறதே கிடையாது எப்பவுமே. அதனால அந்த மாதிரி தன்னை அறியத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ண. உன்னை இழந்து உன்னை அறி. என்ன சொல்லிக்கிறான்? அவன் அருளால அவன் கால் தொழுது. எவன் அருளால? எவன் அருளாலைய தொடர்ந்த? உன்னாலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் அருளால அவன் கால் தொழுதுன்னா. இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும், மேல இருக்கிறவன் தெரியாது. அதனால முதல்ல உன் அருளாலேயே உன்னை தேடி அவார்ல பேரு, அப்புறம் மேல இருக்கிற அருள் கிடைக்கும். நம்ம உயிர்ல பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது அந்த பஞ்சபூதங்கள்லாம் எங்க போகும்? அதே போல விலங்கினங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் அடங்கி இருக்குதா சுவாமி? பஞ்சபூதங்கள்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா உலகம் ஒன்று இருக்காது. இப்போ பூமி இருக்குது, அது இருக்கட்டும், அது ஒரு பூதம், மண் தத்துவம் ஒரு பூதம். ஆனால் இந்த மண்ணில் மழை பெய்யலைன்னா ஒரு பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ இதுக்கு மழை அவசியம். அப்போ மண் வந்தது, தண்ணியும் வந்துடுச்சு, ரெண்டு சேர்ந்துக்குச்சு. சரி, மண்ணும் தண்ணியும் சேர்ந்துக்குன்னா எல்லாம் வந்துடுமான்னா வராது. கூட நெருப்பு சேரணும், சூடு சேரணும். சூடு சேர்ந்தால் தான் எல்லா பொருளும் முளைக்கும். அப்போ 3 பொருள் சேர்ந்தது. சரி, இந்த 3 பொருளோடு இருந்தால் போதுமா, முளைச்சிடுமா? முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா காற்று இருந்தால் தான் வளர்ச்சி வரும், காற்று இல்லைன்னா வளர்ச்சி வராது. அப்போ 4 பூதம் ஆகி போச்சு. ஆகாயம் இது 4ஐயும் கண்காணிக்குது.
அது 5 பஞ்சபூதமாச்சு. இந்த 5 பஞ்சபூதங்கள் இயக்கம் இருந்தால்தான் உலகம்ன்ற பொருளில் தானியம் கீனியம் மிருகம் மனுஷன் எல்லாம் உற்பத்தி ஆகும். இது உலகத்துக்கு. ஆனால் இந்த 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவத்துக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இருந்து 3 நாடிகள் கிளம்புது. அந்த 3 நாடியில் ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சுழுமுனை. இந்த சுழுமுனை நாடி இருக்குது, அதுதான் முக்கியமான நாடி. அதில் தான் உயிர் ஓட்டமே. இதில் மூச்சு ஓட்டம்தான், அதில் உயிர் ஓட்டம். இது எங்கே போகுது, அது எங்கே போகுதுன்னா, இது ரெண்டும் நாசிக்கு வந்து இடைகளையும் பிங்களையும். அது எங்கே போகுதுன்னா பதிக்கு போகுது. அப்போ அது இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் மெசேஜை சொல்லுது. அப்போ அந்த நாடி முக்கியம். அந்த ஒரு நாடியால் இந்த நாடி இயக்கம், இந்த 3 நாடியால் மனித இயக்கம். அப்போ மனிதனுக்குள்ள இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போனேன், தொட்டு பார்க்குறாரு, கோல்டு ஆகி போச்சுங்க. கோல்டு ஆகி போச்சுன்னா என்ன ஆச்சு? கோல்டுன்னா என்னது? சளி பிடிச்சிருக்கு, ஈரம் சேர்ந்துடுச்சு அதிகம். அப்போ தண்ணி சேர்ந்து போச்சு, கோல்டு ஆகி போச்சு. ஜுரம் வந்துடுச்சு, போகிற டாக்டர்கிட்ட, அக்னி அடே ஜுரங்க 108 டிகிரி இருக்குதுங்கன்னா சூடு ஜாஸ்தி ஆகி போச்சு இல்லையா? கால் வரலங்க அப்படின்னு போகிறேன். என்ன கால் வரலங்க? ஐயோ பராலிஸுங்க, காற்று அங்கே போடலங்க அப்படின்றான். அப்போது இந்த பஞ்சபூதங்கள் இயங்கினா தான் நீ இயங்குவே. இதில் நான் 5லையும் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நீ இருக்க மாட்டேன். அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இந்த பூமியினுடைய இயக்கம், கழுத்துக்கு மேலே ஆகாயத்தினுடைய பூமிக்கு எப்படி இயக்குமோ உன் உடலுக்கு கழுத்துக்கு மேலேருந்து இயக்கும். இங்கே தான் மூளை இருக்குது, அங்கே தான் கடவுள் வரான், இங்கே தான் மனம் இருக்குது, அங்கேருந்து தான் எல்லாம் கிடைக்குது. இப்படி பூமிக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 5 பஞ்சபூதங்களும் தனித்தனியாக இயங்குது. மரண தருவாயில் என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்றா இணையுது. நெருப்பு போய் காத்தோடு சேர்ந்து, காற்று போய் நீரோடு சேர்ந்து, நீர் போய் மண்ணோடு சேர்ந்து, மண் போய் ஆன்மாவோடு சேர்ந்து போகுது. அப்போ வரும்போது ஒரே பொருளாக வந்தது, வந்து இயங்கும் போது பல பொருளாக இயங்குச்சு, திருப்பி போகும்போது எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து வெளியே போயிடுச்சு. இதுதான் சாமி பிறப்பு இறப்பு. இது விலங்குகளுக்கும் விதிவிலக்கு அல்ல. எல்லாமே உயிரோட்டம் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மரம் செடி கொடி கூட அதுதான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 விதமான பொருள்கள் இயக்கத்தில் இருக்குது. அந்த 3 விதமான பொருள்கள்ல ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் பெறுது. அப்போ மண் மலை இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா நெருப்பை சார்ந்து இருக்குது. தட்டினா ஒரு கல் தட்டினா நெருப்பா இருக்கும், நெருப்பை சார்ந்து இருக்குது. மரம் செடி கொடி மலை இதெல்லாம் மரங்கள்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா நீரை சார்ந்து இருக்குது. மனிதன் எதை சார்ந்திருக்கிறான்? ஜீவராசிகள்லாம் காற்றை சார்ந்து. இப்படி 3 விதமான இயக்கங்கள்ல நம்ம உலகம் பிரபஞ்சம் இயங்குது. இதுல எது குறைஞ்சாலும் அது இல்லாம போயிடும், மற்ற நாளுக்கும் வேலை இல்லாம போயிடும். இப்படிதான் சாமி இயக்கம். இதெல்லாம் போய் மீடியாவில் சொல்றீங்களே, இது எவ்வளோ நியாயமான வேலையாது? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாமி. நன்றி சாமி. அப்புறம் சாமி, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலுக்குள்ள ஒரு மூதாட்டி, வயதானவங்க, ரொம்ப வயசானவங்க, சிலையை நேராக காலை நீட்டி உட்காந்துருக்காங்க. ஐயர் கிட்ட வச்சு ஐயர் திட்டுறாரு, கடவுளுக்கு முன்னாடி காலை நீட்டி உட்காந்துருக்கே, காலை மடக்கு அப்படின்னு. நான் போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டேன். அவர் வந்துட்டு, ஏன் நீ யார் அப்படின்னாரு. நான் யாராவது இருக்கட்டும், முதல்ல இதை சொல்லி, கடவுள் எந்த பக்கம் இல்லையோ அந்த காட்டு, அது அந்த அம்மாவை நான் வந்து அந்த பக்கம் கால் நீட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர், ஏன் அது இருக்க சிலை, அதில் தான் கடவுள் இருக்காரு. ஏன் உனக்குள்ள கடவுள் இல்லையா? எனக்குள்ள கடவுள் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது, எல்லா ஜீவராசிலையும் இருக்குது. கடவுள் இல்லாத இடமே காட்ட முடியாது அப்படின்றதுக்குள்ளே வாயை அழைச்சிட்டு போயிட்டார்.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஈஸ்வரன் கோயிலில், சிவன் கோயில், ஒரு 10,000க்கு மேலே ஜனங்க பூஜை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சிவனும் பார்வதியும் அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களை வந்து இத்தனை பேர் கும்பிட்றாங்களே, இறங்கி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், வேண்டாத வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம போகலாம் வா அப்படின்னு நாங்கள் கேட்கல. சரின்னு இறங்கி போகிறாங்க. அங்கே போய் எல்லோரும் முன்னாடியும் நிற்கிறாங்க கோவிலில். பூஜாரி கேட்குறாரு, நீங்கள் யாரும் புதுசாக இருக்கீங்களே 2 பேரும், யார் நீங்கள் அப்படின்னா, நான் சிவனும் பார்வதி அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் எப்போ தமாஷ் பண்ணுற, நீயாவது சிவனாவது பார்வதியாவது அப்படின்னா, இல்லை நிஜமாக தான் நான் சிவன் ஒரு பார்வதி அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா, அவர் அந்த பூஜையை சொம்பு எடுத்துன்னு வந்துடுவார், இதை வந்து நீ தங்கமாக்கும் அப்படின்வார். உடனே அவர் தொட்ட உடனே தங்கமாகிடுது. பார்த்தா 10,000 ஜனம் ஒருத்தரோட காணும். எங்கே போனாங்க தெரியல. பார்வதி கேட்குறாங்க, என்னங்க இது ஒருத்தரோட காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் பார்த்தாக்கா அண்டா குண்டா அவங்க வீட்டில் என்ன இருக்குது, தட்டு மட்டும் சாமானுங்க மொத்தம் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் தங்கமாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே புத்திசாலித்தனம் தானே. ஐயா சொல்லுவார், பாடம் பண்ணவங்களுக்கு நமக்கெல்லாம் யார் வேணும் அப்படின்னு சொன்னால், பாடம் பண்ணக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால், முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் வேணும். புத்திசாலியால் படித்தவங்களால் இந்த பாடத்தில் நிற்கவே முடியாது. ஏன்னா அவங்களால உண்மையை உணரவே முடியாது. எப்படி சாமி முட்டாள்தனமும் முரட்டுத்தனமோ இறைவனை காட்டும், எப்படி அவங்ககிட்ட போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உதாரணமே 63 நாயன்மார்கள் தான். அவங்கள மாதிரி முட்டாள்தனமும் யாரும் இல்லை, அவங்கள மாதிரி முரட்டு பீசம் யாருமே இல்லை உலகத்தில். சிவனோட அடியார் வராரு, சாமி உங்களுக்கு சமைக்கணும், உங்களுக்கு என்ன பிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் கேட்குறாரு, தலைச்சம்புள்ளியோட கறியை கொடு, அதுதான் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றது என்றைக்கோ ஒரு நாள், ஆனால் சாப்பிட்டா தலைச்சம்புள்ளையோட கறியை மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுவும் தலைக்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அவரும் என்ன பண்ணுறாரு, ஓகே சாமி நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். அவரோட சொந்த புள்ளியே அவர் வெட்டுறாரு. இது முட்டாள்தனமா முரட்டுத்தனமா? ரெண்டுமே இருக்குது. இதே நம்மளால் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளால் கொஞ்சம் படிச்சுட்டோம். இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து சமண மதத்தில் இருக்கிறாரு, வேற ஒரு மதம். ஆனால் வேற ஒரு மதத்தில் இருந்தால் கூட அவருக்கு சிவன் லிங்கத்தை பார்த்தா ஒரு ஆசை. இந்த சிவன் எப்படிலாம் அழகாக இருக்கிறாரு, இதுக்கு நம்மளால் பூஜை பண்ண முடியல, நான் இந்த மதத்தில் வந்து மாட்டிக்கினேனே, இங்கேருந்து போனால் நம்ம கொண்டுடுவானுங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். ஆனாலும் அவருக்கு அதை சிவபெருமனை வழிபடாமல் இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, பூ போட்டால் நம்மளை உதைப்பான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை எடுத்து இந்த கல்லை பூவான்னு நினச்சிக்கின்னு சிவபெருமான் மேலே டெய்லி போட்டு போகிறாரு. எது கல்லை தூக்கி அடிச்சுட்டு போகிறாரு. இவங்க கூட வேற மதத்தெல்லாம் பார்த்தியா கரெக்டாக வரான், கல்லை தூக்கி சிவபெருமான் அடிக்கிறான். இவன் தான் நான் சொன்னதை கரெக்டாக செய்கிறான்னு. ஆனால் அவன் என்ன பண்ண, அவர் மனசுக்குள்ள இந்த கல், ஐயா இந்த கல்லை நீ பூ மாதிரி ஏற்றுக்கோன்னு சொல்லி போட்டுக்கிறாரு. சரி, இப்படியே காலம் கடந்துனே இருக்குது. ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டு போகிறாரு. அப்போ இவர் சும்மானு இல்லை, என்ன டேய் டெய்லியும் நான் அடிச்சுட்டு போனேன், இன்னைக்காண்டா அடிக்காமல் போகிற அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு கேட்டார்? இதே முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் யாருக்கு இருக்குதோ அவங்கள தேடி தான் இறைவனும் வரான். புத்தி உள்ளவன் படித்தவன் யாருக்கும் இறைவன் புலப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்குது அவனுடைய அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாயை மட்டும்தான். என்னை விட புத்திசாலி இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை சாமி அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனை விட முட்டாளி இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. ஆணவம்ன்றது 2 விதமாக இருக்குது. ஒன்று அறியாமையும், ஒன்று எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனையும். ஆனால் ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி ஆணவத்தோடைய 2 பக்கம். ஒன்று எதையுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், நீ செவடங்காதில் சங்கு ஊதுறமா நீ எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்னு இருக்கிறதும் ஒரு ஆணவத்தோட ஒரு பகுதி. இன்னொன்று, நீ என்னடா சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போய்கிட்டே இருக்கும். தான் இந்த நிலைக்கு வரத்துக்கு காரணமானவங்கள எட்டி ஓச்சிட்டு போயிட்டு வரும். ஒருத்தர் கண்ணு தெரியாது, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு வந்துடும், டாக்டர் சொல்கிறாரு இவ்வளோ செலவாகும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணு தெரியாத வரைக்கும் அவரு என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு கோலை வச்சுக்கின்னு கண்ணு தெரியாத வாழ்ந்தாகணுமே அப்படி என்ன பண்ணுவார், ஊனி எது மேடு எது பல்லன்னு சொல்லி தட்டி போவார். இப்போ அவருக்கு வைத்தியம் பண்ணி கண்ணு தெரிஞ்சால் அவர் முதல்ல என்ன பண்ணுவார்,
கண்ணு தெரிஞ்சவொடனே முதல்ல என்ன சாமி போடுவார்? முதல்ல இவ்வளோ நாள் கண்ணு தெரியாத போது எது குச்சி காப்பாற்றி இருந்ததோ அந்த குச்சை தான் தூக்கி முதல்ல போட்டுட்டு அப்படி நெஞ்சை நிமித்தி நிற்பார். அந்த குச்சி மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேரோட நிலைமை இருக்குது. எது நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறோம், எது நமக்கு நாம் நிற்கிறதுக்கு காரணமானவோ அந்த விஷயம் நமக்கு புத்தின்னு ஒன்று அறிவுன்னு வந்த உடனே முதல்ல நாம் தூக்கி போட வேண்டியது அந்த அடையாளம் இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் போட சொல்லும். இது ஆணவத்தோட ஒரு உச்சகட்ட நிலை. இது எல்லாருக்கும் வரும். அவங்களுக்கு இவங்களுக்கு நீங்கள் யாரையும் பொத்திக்காதீங்க. இதே நாளைக்கு நமக்கு கூட நடக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது யாருக்காக சொல்ல, நாம் இந்த மாதிரி தடமாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். புரியுதுங்களா? நாம் யாரும் சொல்லியும் கேட்காம இந்த மனசு ஐயா சொல்லி தானே கேட்டுது. அப்போ யாரும் திருத்த முடியாத நம்மளையே ஒரு வார்த்தை திருத்தினா ஐயா தானே காரணம். அப்போது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக யார் இருக்கணும்னா ஐயா தான் இருக்கணும். அப்போது அந்த வழிகாட்டியை நாம் எப்போவுமே மறக்கக்கூடாது. மறந்தால் என்ன ஆகும்? பாதம் மாறும். பாதம் மாறினா பயணமும் மாறும். பயணம் மாறினா முடிவும் மாறிடும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. முடிவு என்ன ஆகுன்றது இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயலில் காட்டி கொடுக்குறோம். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எதுக்கு பெரியவங்களை வச்சு பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு பக்குவம் இல்லைன்னா கூட பெரியவங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த ஆன்மா வேணுன்னா இறைவனே அருள் செய்வான்னு தான் 1000 நாம் செலவு பண்ணலாம். ஆனால் நாம் போய் முன்னாடி நிற்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு தான் ஒரு விளக்கேற்ற சொல்லுவோம். ஒரு சராசரி வாழ்க்கையிலே நமக்கு முன்னாடி பெரியவங்க வேணும்னு இருந்தால் இவ்வளோ பெரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுடைய பிறவியை அறுக்கக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய பாடத்துக்கு யார் துணையாக இருந்தால் இதில் நம்ம கரை சேர முடியுன்றதை நாம் எப்பவுமே மறக்கக்கூடாது. அடையாளம்ன்றது போனால் உன்னை யாரும் சேர்க்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். எங்கேருந்துப்பா வர, நீ யாருப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட இருந்துக்கினே இருக்கணும். நமக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதன் மட்டும்தான். நாம் யாருன்னு சொன்னோம், நானே ஐயாவுடைய சீடர்னு சொல்கிறக்கூடிய அந்த திமிரு நமக்குள்ளே வேணும். அதுக்கு பாடத்தில் நாம் அனுபவங்கள் நல்லா வந்ததுன்னா அந்த திமிரு தானாக வந்துடும். அப்படி ஒரு திமிரு யாரையும் வருத்தப்பட வைக்காது. ஆனால் அந்த திமிரு தான் நம்மளை நிலையை நிற்க வைக்கும். எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் நிற்பேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் நின்று பார்ப்பேன்ற தைரியத்தை அது கொடுக்கும். அந்த திமிரு தான் நாயன்மார்களுக்கு இறைவனை காட்டி கொடுத்தது. அந்த திமிரு தான் முட்டாள்தனத்தையும் முரட்டுத்தனத்தையும் வளர்த்தது. எதில்? இறைவனை பிடிச்சே ஆகணும். அது இதுதான் உண்மைன்னு ஒரு விஷயம் முதல்ல எதை பிடிச்சாங்களோ அந்த சத்தியத்தில் அவங்க சாகிற வரைக்கும் நின்னாங்க. அப்படி நின்னதுனால தான் 63 நாயன்மார்களுக்கு அப்புறம் யாருமே வரல. ஏன்னா எல்லாரும் அவங்க கதையை படிச்சுட்டு அந்த மாதிரி வாழலான்னு ஆசைப்படுறமே தவிர யாரும் எனக்கு ஒரு வழியை பார்த்துன்னு போகணுன்னு யாரும் தோணவே இல்லை. ஐயா மாதிரி யாராவது முன்னாடி இருந்திருக்காங்களா? ஏன் அதுக்கு முன்னாடி யாரும் மகானே இல்லையா? எவ்வளோ மகான் இருந்திருக்காங்களே. ஆனால் ஐயா யாரையாவது முன்னுதாரணமாக எடுத்திருக்காரா? அவரை மாதிரி நான் இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும் யாராவது சொல்லியிருக்காரா? இல்லை. ஞானத்தின் வெளிப்பாடு தன்னிச்சையாக நிற்கிறது மட்டும்தான், கூட்டம் சேர்க்கறது இல்லை. கூட்டமாக யாராவது நின்னாங்கன்னு சொன்னால் தனிச்சு நிற்க முடியாத எல்லாரும் கூட்டத்தில் தான் நின்னாகணும். தனிச்சு நிற்கிற எல்லாம் அதோட சுயத்தை உணர்ந்து நிற்குதுன்னு அர்த்தம். அது ஞானத்தோட உச்சம். ஞானத்தை அடைச்சவங்க கூட்டம் தேவையில்லை, ஞானத்தை அடையாத எல்லாருக்கும் கூட்டம் வேணும். அப்போ தான் ஒருத்தர் சாயாமல் முட்டு குத்தி நிற்க முடியும். புரியுதுங்களா? நமக்கும் அந்த ஞானம் வந்தால் எந்த புயலும் எந்த சூறாவளியும் சாயல மாட்டோம், தைரியமாக நிமிர்ந்து நிற்போம். இப்போது இந்த கூட்டமெல்லாம் ஏதோ ஒரு பொருள் அங்கே கிடைச்சவொடனே நம்ம வீட்டில் சோம்பேறி வச்சோம்னா தங்கமாக மாறுன்ற ஒரு நினப்பு வந்தவுடனே சிவபெருமானையும் விட்டுட்டாங்க, எல்லாம் தங்கத்து மேலே போச்சு. இந்த உலகன்ற விஷயம் பொருள் பற்று மிகுந்த ஒரு உலகம். சிவம் வேணுமா உனக்கு சொத்து வேணுமானா முதல்ல எதை போய் பிடிப்போம்னா தான். சிவனை எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம், ஆனால் சொத்தை இப்போ பிடிச்சாதான் உண்டு, அப்புறம் பிடிச்சா கிடைக்காது. என்ன சமயம் வயசானா கூட சிவனை தேடி போடலாம். வயசான பிறகு நம்ம எங்கே சொத்து சேர்க்கறது, எங்கே சம்பாதிக்க முடியும்? அப்போது மனசோட வாழக்கூடிய எல்லாரும் இப்போ இந்த கூட்டத்திலே சிவபெருமானே வந்து உக்காந்துருந்தால் கூட யாரும் கண்ணுக்கு தெரியாது.
இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்புவான். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு பொய்யான மாய தோற்றம் தான். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாம் நாம் தூங்கும்போது இல்லை. நாம் எப்போ கண் விழிச்சோமோ அப்போ தான் இதுவும் வந்தது. அப்போ நம்ம தூங்கினோடனே மறைச்சிது இந்த உலகம். அப்போ இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு சொன்னால் இது பொய் தான். ஆனால் பொய் இல்லை. இதே மாய தோற்றம் தான் நம்ம புத்திக்கு நம்ம மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துக்கு இதை உண்மை மாதிரி நம்ப வச்சு நம்மளை நடக்க சொல்லுது. அப்படி நம்ம உண்மை மாதிரி நம்பி நடக்கும்போது தான் நமக்கு பக்குவம் வரும். நல்லதை கெட்ட செஞ்சு 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 இது தப்பு இது சரின்னு நம்ம மனசு பக்குவப்படும். நம்ம மனசு பக்குவப்பட்டால் நாம் செய்யக்கூடிய செயலில் அது பிரதிபலிக்கும். ஒருத்தருக்கு வயசாகிடுச்சு, ஒருத்தன் துருத்துருன்னு இருக்கிறான். இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவனுக்கு பயம் இல்லை? ஒரு வயசானவர் அப்படி பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஏன்? இவர்கிட்ட இருக்கிற பக்குவம் இந்த சின்ன பிள்ளைகிட்ட இல்லை. ஏன்னா இது எங்கேயும் அடி வாங்கலை, எங்கேயும் உதப்படலை. அதனால் அதுக்கு அறிவுன்றது வரலை. அறிவில்லாத எல்லாம் தான் என்று ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அறிவுள்ள எல்லாம் அடக்கமாக இருக்கும். இது நாம் எப்படி இருக்கணுன்றதை பொறுத்து நம்ம மனசை நாமளே எடை போட்டு பார்த்துக்கலாம். நாம் ஆடலை, நாம் அலப்பாயிலன்னு சொன்னால் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நாம் தடுமாறணும்னு சொன்னால் நம்ம மனசு நம்மக்கிட்ட இல்லை. அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்ற முயற்சியை நாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும்.